ஒரு சபை என்றால் கட்டடம் கிடையாது, மக்களுடைய கூட்டம். அதுதான் சபை. அதை தான் அழகாக கிரேக்கத்தில் இருக்கும், எக்லேஷியா என்று சொல்லி இருக்கும். எக்லேஷியா என்றால் சபை. சபை என்பதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. பரிசுத்தத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லும்போது உலகத்தின் அசுத்தங்களில் இருந்து பரிசுத்தத்திற்காக கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். அதுதான் என்னது? சபை. அப்போ நாமெல்லாம் யார்? உலகத்தின் அசுத்தங்களிலிருந்து பரிசுத்தத்திற்கென்று ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமாக நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். அப்போ நாம் தான் சபை. கட்டடமோ கட்டடத்துக்குள்ள பொருட்கள் இது எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு சபையாக நம்ம என்றைக்குமே சொல்லக்கூடாது. மக்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு இடத்தை தான் சபை என்று சொல்ல வேண்டும். அப்போ பாருங்கள், சபை என்பது இன்றைய நாட்களில் அநேக சபைகள் ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறது. உதாரணத்துக்கு இப்போ நமக்கு எல்லாருக்குமே கண் நன்றாக தெரிகிறது. உடல் உறுப்புகள், கை கால்கள் எல்லாம் நம்ம நடந்து தான் வந்திருக்கிறோம். எல்லாம் நல்லா இருக்குது. ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒரு உறுப்பில் இப்போ கண்ணே வச்சுக்கோங்களேன், சில பேர் என்ன செய்வாங்க, படிக்கிறதுக்காக, பைபிள் படிக்கிறதுக்காகவோ ஏதோ ஒரு புத்தகம் படிக்கிறதுக்காகவோ என்ன செய்வாங்க, அதுக்கு மட்டும் ஒரு கண்ணாடி போடுவாங்க. அப்போ அவங்கள ஆரோக்கியமானவர்கள்னு நம்ம சொல்ல முடியுமா? கண்ணாடியே இல்லாமல் படிக்கிறவங்க தான் ஆரோக்கியமானவர்கள். அப்போ பாருங்கள், ஒரு கண்ணாடி போட்டால் தான் என்னால் படிக்க முடியும் அப்படின்னா நான் ஆரோக்கியம் இல்லை. என்னுடைய உடம்புல ஒரு சின்ன பார்வை குறைபாடு இருக்குது. மற்றபடி தூரத்தில் இருக்கிறதெல்லாம் என்னால் நல்லா பார்க்க முடியும். பெரிய எழுத்துக்கள் எல்லாம் என்னால் நல்லா வாசிக்க முடியும். ஆனால் அந்த சின்ன எழுத்துக்களை வாசிப்பதற்கென்று நான் என்ன செய்யணும்? கண்ணாடி போட்டால் தான் நான் படிக்க முடியும். அப்படின்னா என் கண்ணில் ஒரு பெரிய அளவில் குறை இல்லை, ஆனாலும் ஒரு சின்ன குறைவு இருக்கிறது. இன்றைக்கு இதை சபைகளுக்குள்ளாக நம்ம கொண்டுட்டு பார்ப்போம். நம்ம சபைகளில் ஆரோக்கியமான சபையாக நம்முடைய சபை இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய சபைக்கு தேவையான 9 காரியங்கள் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. முதலாவதாக நம்ம பார்க்குறோம், அது இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நம்ம வாசித்தோம் இல்லையா? அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த பகுதிகளில் தான் இந்த 9 காரியங்களுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பொறுமையாக வாசித்து ஆராய்ந்து பார்த்தோன்னா, தியானம் பண்ணணுன்னா அந்த 9 காரியங்களும் நமக்கு புலப்படும். முதலாவதாக சபை ஆரம்பிக்கப்படுவதற்கு என்ன ஒரு காரணமாக இருந்தது? சபை எப்படி முதலாவதாக ஆரம்பிக்கப்பட்டது? மக்கள் கூடி இருந்த உடனே சபை ஆரம்பிச்சாச்சா? கூடி இருந்து என்ன செஞ்சாங்க? பிரசங்கத்தை கேட்டாங்க. பேதுரு பண்ண பிரசங்கத்தை கேட்டாங்க. பிரசங்கத்தை கேட்டோடனே சபை ஆரம்பிக்கப்பட்டதா? இங்கே கடைசியாக தான் ஆரம்பிக்கப்பட்டது. 47ஆம் வசனத்தில் தான் சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஏன்னா ரட்சிக்கப்படவில்லை, கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம இங்கே 42ஆம் வசனத்தில் பார்த்தா, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் விற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ அதுதான் ஒரு சின்ன சபையாக அந்த இடத்துல உருவானது. அந்த சபை எப்படி உருவானது? அந்த சபைக்குள்ளாக யாரெல்லாம் இருந்தாங்க? ரட்சிக்கப்பட்டவர்கள், பேதுருவுடைய கருத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் அந்த கூட்டத்திற்குள்ளாக இருந்தாங்க. எந்த கூட்டத்திற்குள்ளாக? அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்கக்கூடிய, அப்பம் விற்கக்கூடிய, ஜெபம் பண்ணக்கூடிய கூட்டத்திற்குள்ளாக இருந்தாங்க. அப்போ சபை ஆரம்பிக்கப்படணும், சபை உருவாகணும், ஒரு சபை ஆரோக்கியமுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா அந்த சபைக்கு முதலாவதாக என்ன தேவை? ஞானஸ்நானம் என்பது தேவை. ஞானஸ்நானம் வாங்கும்போது அந்த சபைக்கு என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக ரட்சிப்பு கிடைக்கிறது. அப்போ ஒரு சபை ஆரோக்கியம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவதாக என்ன வேணும்? ஞானஸ்நானம் வேணும். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் பாவம் இல்லாத பரிசுத்த பிள்ளைகள் கூடி ஜெபிக்க முடியும். மனப்பட வசனத்தில் பார்த்தோம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்போ கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறது போல் நாமளும் பரிசுத்தர்களாய் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அதை தான் பேதுரு சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார். அப்போ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் மட்டும்தான் நம்ம பரிசுத்தர்களாக வாழ முடியும். பரிசுத்தர்களாக வாழுகிற ஒரு கூட்டம் தான் யார்? சபை. அப்போ ஒரு சபை என்பது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன வேணும்? முதலாவதாக ஞானஸ்நானம் வேண்டும். இரண்டாவதாக ஜெபம் வேண்டும். ஜெபம் இல்லாத சபை ஒரு சபையாக இருக்கவே முடியாது. நம்ம உலகத்தில் ஜனங்கள் கூடுவாங்க, அதையும் சபைன்னு சொல்லுவாங்க. நாமளும் கூடி இருக்கிறோம், இதையும் நான் சபை என்று தான் சொன்னேன். ஏன்னா கட்டடம் ஒரு சபை அல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய கட்டடம் ஒரு சபை அல்ல. மக்கள் கூடுகிற கூட்டம் தான் சபை. ஆனால் நாம் எதற்காக கூடியிருக்கிறோம்? கர்த்தரை ஆராதிப்பதற்காக, ஜெபிப்பதற்காக, வேத வசனத்தை கேட்பதற்காக நம்ம கூடியிருக்கிறோம். உலகத்திலையும் மக்கள் கூடுவாங்க, அதையும் சபைன்னு சொல்லுவாங்க. கிராம சபை கூட்டம்னு சொல்லுவாங்க. அங்கேயும் ஜனங்கள் கூடியிருப்பாங்க, அதையும் சபைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுடைய நோக்கம் என்ன? உலக காரியங்களை பற்றி பேசுவது. அப்போ அது கர்த்தருக்கு பிரியமான சபை அல்ல. நாம் கூடி இருந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது தான் இதில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஏன்னால் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஜெபமும் வேத வாசிப்பும் இரண்டு கண்களாக இருக்க வேண்டும். ஜெபம் என்பது நாம் கர்த்தரோடு கூட பேசுகிற அனுபவம், வேத வாசிப்பு என்பது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற அனுபவம். அப்போ ஒரு சபை என்பது நாம் கூடியிருக்கிற கூட்டம். இந்த கூட்டம் ஒரு ஆரோக்கியமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் எது இரண்டாவதாக அவசியமாக இருக்கிறது? ஜெபம் என்பது அவசியமாக இருக்கிறது. மூன்றாவது சீஷத்துவம். நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி, நாம் சீஷர்களாகி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு சீஷர்களாக உருவாகி இருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களை சீஷர்களாக உருவாக்க வேண்டும். அதான் மத்தேயுல நம்ம வாசிக்க முடியும். 28ஆம் அதிகாரம் 19-20 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன செய்யணுமா? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. இந்த இடத்துல ஜாதிகள் என்றால் மக்கள் கூட்டம். மேட்டுப்பட்டியில் உள்ள ஜனங்கள் மட்டும்தான், என்னுடைய தெருவில் உள்ள ஜனங்கள் மாத்திரம்தான், திண்டுக்கல்லில் உள்ள ஜனங்கள் மாத்திரம்தான் அப்படின்னு இல்லை. எல்லா தேசத்தில் உள்ள ஜனங்களையும் நம்ம என்ன செய்யணுமா? சீஷராக்க வேண்டிய பொறுப்பு நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஊழியத்தை செய்து சீஷராக்கணும். அது ஒரு ஆரோக்கியமான சபையாக காணப்பட முடியும். இன்னொன்று அன்பு. நம்ம இப்போ வர்றோம், வந்துட்டு நம்ம முடிஞ்சு போகிறப்ப என்ன செய்கிறோம்? ஒவ்வொருவருக்கும் ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். அது ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம்தான். நம்ம முடித்தோடனே நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டோன்னா ஒருவர் மேல் ஒருவர் அன்பு இல்லை என்று சொல்லி, எவ்வளவுதான் நமக்கு வேலைகள் இருக்கட்டும், நம்மிடம் உள்ள அன்பை வெளிப்படுத்தும்படியாக நம்ம முடிஞ்சோடனே ஒவ்வொருத்தரையும் என்ன செய்யணும்? விசாரிக்க வேணும். அப்பொழுது தான் ஒரு சபை ஆரோக்கியம் உள்ளதாக இருக்குது என்று சொல்லி அர்த்தம். அடுத்ததாக ஆராதனை. நம்முடைய சபையில் ஆராதனை இருக்குது, பாடல் ஆராதனை எல்லாம் நடத்துகிறோம் இல்லையா? அது ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தும்படிக்காக, ஆவிக்குள்ளான ஒரு உற்சாகத்தை கொடுக்கும்படிக்காக அந்த ஆராதனை நடைபெறும். ஆறாவதாக திருவிருந்து. கர்த்தரோடு கூட நம்ம கொண்டுள்ள வைத்துள்ள கர்த்தர் நம்மோடு கூட ஏற்படுத்தி இருக்கக்கூடிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக அந்த திருவிருந்து ஆராதனையில் நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக பங்கு பெற வேண்டும். மாதத்தில் ஒரு நாள் திருவிருந்து ஆராதனை இருக்குது. அந்த திருவிருந்து ஆராதனை என்ன செய்யணும்? கண்டிப்பாக சபையில் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் பங்கு பெற வேண்டியது அவசியமான கடமையாக இருக்கிறது. ஏன்னால் அவருடைய உடன்படிக்கையை நாம் நினைவு கூற வேண்டும். நமக்காக தன்னுடைய உயிரையே பலியாக ஒப்பு கொடுத்தவருக்கு மாதத்தின் ஒரு நாள் அந்த திருவிருந்து ஆராதனையில் நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக பங்கு பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுது தான் நம்முடைய சபை ஆரோக்கியம் உள்ளதாக காணப்படும். அதுக்கடுத்ததாக காணிக்கை.
காணிக்கை என்று சொல்லும்போது ஊழியத்தினுடைய தேவைகளுக்காக, விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், ஏழை பிள்ளைகளுடைய காரியங்களை விசாரிப்பதற்காக, இதற்காக என்ன செய்யணும்? நம்ம காணிக்கை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்மளால் முடிந்த அளவுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுது ஒரு சபை ஆரோக்கியமுள்ள சபையாக காணப்படும். அதுக்கடுத்ததாக வேத வாசிப்பு. சபையில் கண்டிப்பாக வேத வாசிப்பு இருக்க வேண்டும். பிரசங்கம் என்பது நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறதில்ல. வேத வசனத்தை வாசித்து அதிலிருந்து என்ன செய்யணும்? ஆவியானவர் பேசுகிற காரியங்களை சொல்லும்போது தான் ஒரு சபை ஆரோக்கியம் உள்ளதாக காணப்படும். அதுக்கடுத்ததாக தலைவர்களை உருவாக்குதல். அநேக சபைகளில் கிளை சபைகள் இருக்கிறது, ஆனால் நமக்கு கிளை சபைகள் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய நாட்களில் கிளை சபைகளை உருவாக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும்? முயற்சி எடுக்க வேண்டும். கிளை சபைகளை உருவாக்க வேண்டும் என்றால் தலைவர்களை உருவாக்க வேண்டும். தலைவர்கள் உருவாகும் போது தான் அவர்களை கொண்டு கிளை சபைகள் உருவாக்கப்படும். அப்போ பாருங்கள், இதெல்லாம் இருக்கும்போது தான் ஒரு சபை ஆரோக்கியமுள்ள சபையாக காணப்படும். இங்கே பார்க்கும்போது 9 காரியங்கள் நான் சொன்னேன். இந்த 9 காரியங்களில் ஞானஸ்நானம் இருக்கிறது, ஜபம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, திருவிருந்து இருக்கிறது, காணிக்கை இருக்கிறது, வேத வாசிப்பு இருக்கிறது. ஆனால் இந்த சீஷத்துவமும் தலைமைத்துவமும் தான் அநேக சபைகளில், நம்முடைய சபைகளிலும் கூட இல்லாமல் இருக்கிறது. அதை கொண்டு வருவதற்கு நாம் என்ன செய்யணும்? நான் முதல்ல சொன்னேன், கண்ணில் சின்ன எழுத்துக்களை வாசிக்கிறதுக்கு மட்டும்தான் லைட்டாக பார்வை இல்லை. மற்றபடி நான் எல்லா வகையிலையும் ஆரோக்கியமாக இருக்கேன். என்னுடைய உடம்புல எந்த ஒரு பலவீனமும் இல்லை, என்னுடைய சரீரத்தில் எந்த ஒரு வியாதியுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் என்பது ஆரோக்கியம் அல்ல. இந்த சின்ன எழுத்துக்களையும் கூட கண்ணாடியே போடாமல் என்னால் வாசிக்க முடியும் அப்படின்னா மட்டும்தான் நான் 100% ஆரோக்கியம் உள்ளவளாக இருக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். அதுபோல் நம்முடைய சபையில் நிறையா காரியங்கள் இருந்தாலும் சீஷர்களை உருவாக்குவது, கிளை சபைகளை உருவாக்குவது, தலைவர்களை உருவாக்குவது, இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்முடைய சபை ஆரோக்கியம் இல்லாத சபை, ஏதோ ஒரு இந்த காரியத்தில் வியாதிப்பட்ட சபையாக தான் இருக்கிறது. கண்ணு சரியாக தெரியல அப்படின்னா என்ன செய்வோம்? நம்ம கண்ணாடி போடுவோம். கண்ணாஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணி கண்ணாடி போடுவோம். இப்போ இந்த காரியங்கள் சரிப்பட வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாக உட்கார வேண்டும், உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும். நம்மளால் ஆன முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். நம்மளால் ஊழியத்துக்கு போக முடியலையா? சரி, ஊழியத்துக்கு போகிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். ஆட்களை அனுப்பி, பொருட்களை அனுப்பி நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்வது கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக காணப்படும். அப்போ நம்முடைய சபையை ஆரோக்கியம் உள்ளதாக மாற்றுவதும் ஆரோக்கியம் இல்லாததாக ஆக்குவதும் யாருடைய கரத்தில் தான் இருக்குது? நம்முடைய கரத்தில் தான் இருக்குது. ஏன்னா நாம் தான் யார்? சபை. நாம் தொய்யும் போது நம்முடைய சபை என்ன நம்ம தான் சபைன்னு சொல்லிட்டு நாம் தொய்வடையும் போது நம்முடைய சபை என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டமும் என்ன செஞ்சிடும்? தொய்ந்து போயிடும். அப்போ ஒருத்தர் தொய்யும் போது, ஒருத்தர் சோர்வடையும் போது இன்னொருவர் என்ன செய்யணும்? அவர்களை பலப்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அவங்களே பலவீனப்பட்டு போயிட்டாங்க, நாமையே செய்யணும் என்று சொல்லி இல்லாதபடிக்கு பலவீனமானவர்களை, ஏன்னா சபையில் ஒருவர் பலவீனமாகும்போது, இப்போ சின்ன உதாரணம், நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கோம், சுண்டு விரலில் லைட்டாக தட்டிடுச்சு. சுண்டு விரல் தானே தட்டுச்சு, தட்டுனா தட்டட்டும், விட்டுருவோம்மா? நம்முடைய காலில் நம்முடைய சுண்டு விரல் தட்டிடுச்சுன்னா ஒரே ஒரு சின்ன சுண்டு விரல் தானே, உடம்புல எத்தனையோ உறுப்புகள் இருக்குது, அதெல்லாம் நல்லாயிருக்கு, ஒரு சுண்டு விரல் தானே, போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோமா? விடமாட்டோம். சரிங்களா? அதுக்காக எவ்வளோ நம்ம வேதனைப்படுவோம். சுண்டு விரல் தட்டி வீங்கிருச்சு அப்படின்னா அதுக்காக எவ்வளோ வேதனைப்படுவோம். லைட்டாக ஒரு சின்ன முள் குத்திருச்சு அப்படின்னாக்கும் நம்முடைய உடம்புல என்ன செய்யுது? அந்த வலியை உணர்றோம். கண்ணு பார்த்து கை போய் என்ன செய்யுது? அந்த முள்ளை எடுக்குது, மருந்தெல்லாம் நம்ம போடுறோம். அப்போ அதே போல் தான் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறோமா? கிறிஸ்துவினுடைய உறுப்புகளாக நம்ம இருக்கோமா? எபேசியரில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? நாம் யாவரும் கிறிஸ்துவினுடைய அவயவங்களாக இருக்கிறோம். கிறிஸ்து நமக்கு தலையாய் இருக்கிறார். அவருடைய சரீரத்தின் உறுப்புகளாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். அப்போ ஒருவர் பலவீனப்படும் போது மற்றவர்கள் என்ன செய்யணும்? அவர்களை தாங்கி பலப்படுத்த வேண்டும். வசனத்தின் மூலமாக பொருளாதாரத்தில் நலிவடைந்திருந்தாங்கன்னா நம்மளால் முடிந்த பொருளாதாரத்தின் மூலமாக. இப்பொழுது நாங்கள் கொடைக்கானலுக்கு ஊழியத்துக்கு நாங்கள் போன இடத்துல ட்ரெஸ்ஸு 4 மூட்டைகளில் இருந்ததான், எங்களால் எல்லாமே கொண்டுட்டு போக முடியல.
ஒரு 2 பையில் மட்டும், பெரிய பையில் 2 மூட்டையில் மட்டும் கொண்டுட்டு போய் அங்கே முடியாதவர்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். சாப்பாடு எல்லாம் டீமாக தான் நாங்கள் போனோம். எல்லாம் சேர்ந்து சாப்பாடு ஆக்கி போட்டோம். அவங்க தானே யாரோ செய்யட்டும் அப்படின்னு இல்லை, எல்லோரும் ஒற்றுமையான பண்ணோம், செஞ்சு அதுகளை அங்கே இருக்கக்கூடியவர்களை சந்தோஷப்படுத்திட்டு நாங்கள் வந்தோம். அதுபோல் தான் சபையார் நாமும் காணப்பட வேண்டும். அதை தான் கர்த்தராகிய தேவன் விரும்புகிறார். அதுதான் ஆரோக்கியமான சபையாக இருக்க வேண்டும். சின்ன சபையோ பெரிய சபையோ அதை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. எங்கே 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொல்ல 2 பேர் நாம் கூடி ஜெபித்தாலும் அங்கு கர்த்தராகிய தேவன் இருக்கிறார். அதுவும் ஒரு சபை தான். அதனால் நம்ம ஒருபோதும் சோர்வடையக்கூடாது. நம்ம சபையில் நிறைய ஆத்துமாக்கள் இல்லையே, அதுக்காக என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ணணும். நல்ல ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு வாங்க ஆண்டவரே, நிலைத்திருக்கக்கூடிய ஆத்துமாக்களை கூட்டி வாங்க ஆண்டவரே. பெரிய பெரிய சபைகள்லாம் பார்க்குறோம், அவர்கள்லாம் யாரை பார்த்து போகிறாங்க? பாஸ்டரையும் பொருளாதாரத்தையும் ஏசியையும் இதுகளை பார்த்துட்டு பெரிய வசதி வாய்ப்புகளை தேடி தான் போகிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் பாராட்ட முடியும். அநேக பலவீனங்களுக்கு மத்தியில் கர்த்தரை தேடி நீங்கள் வர்றதுனால தான் இவ்வளோ நாள் நம்மளால் நிலச்சிருக்கிற முடிகிறது. இந்த சபையிலேருந்து ஞானஸ்தானம் பெற்ற அநேகர் பின்வாங்கி போயிருக்கிறாங்க. அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவர்களெல்லாம் ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி, காரியத்தை தேடி, பாஸ்டர்ட்டேருந்து எனக்கு இது கிடைக்காதா, இந்த சபைக்கு போனால் அது கிடைக்காதா, இது கிடைக்காதா என்று சொல்லி ஏதோ தேவைகளை எதிர்நோக்கி வந்தவர்கள் அந்த தேவை சந்திக்கப்படாத போது என்ன செஞ்சிட்டாங்க? பின்வாங்கி போயிட்டாங்க. அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தரை தேடி வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தித்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்மை இன்னும் அதிகமாக மாற்றுவார். அதை மட்டும் நம்ம உறுதியாக நம்பியிருக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிறவன் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறதுனாலே நான் அசைக்கப்படுவதில்லை. அந்த ஒரு உறுதி நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாகவும் காணப்பட வேண்டும். அப்பொழுது தான் நாம் ஆரோக்கியமுள்ளவர்களாக, ஆவிக்குள்ளான வகையில் நம்முடைய சபை ஆரோக்கியமுள்ள சபையாக காணப்படும். அப்போ பாருங்கள், கொஞ்சம் பேரோ நிறைய பேர் என்று சொல்லி ஆட்களை நம்ம பார்க்க வேண்டாம். நாம் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறோம்? ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆவிக்குள்ளாக, சரீர பிரகாரமாக நாம் ஆவிக்குள்ளாக ஆரோக்கியம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அதைத்தான் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அதனால் நம்முடைய சபையில் இன்னும் ஞானஸ்தானம் பெறக்கூடியவர்கள் அதிகரிக்க வேண்டும். ஜெபம் நமக்கு அதிகமாக வேண்டும். அன்பு, ஆராதனை, திருவிருந்து, காணிக்கை, வேத வாசிப்பு இதெல்லாம் அதிகமாக வேண்டும். எல்லாவற்றிற்கு மேலாக நாம் இன்னும் சீஷர்களை உருவாக்குவதிலே செயல்பட வேண்டும். இதற்காக நம்மளால் என்ன முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்யலாம். தலைவர்களை உருவாக்கலாம். தலைவர்களை உருவாக்கி சபை இன்னும் நம்ம வளர்ச்சி அடைய செய்யலாம். இதெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம். இதெல்லாம் அந்த ஆதி அப்போஸ்தலர் கூடின அந்த சபையில் இருந்தது. இப்பொழுது நம்ம வாசித்த அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இருந்து கடைசி இருக்கக்கூடிய வசனம் வரைக்கும் நம்ம வாசித்த பகுதியில் இந்த எல்லா காரியங்களுமே இருந்தது. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலச்சிருந்தாங்க, அந்யோன்யமாக இருந்தாங்க, அப்பம் விட்டாங்க, ஜெபம் பண்ணுதலில் உறுதியாக தரித்திருந்தாங்க, காணியாட்சிகளை விட்டு ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க. இது போன்ற காரியங்களில் நம்மளும் செயல்படும்போது கர்த்தராகிய தேவன் நம்ம இன்னும் மென்மேலும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். நம்முடைய சபையை ஆரோக்கியம் உள்ளதாக மாற்றுவதற்கு நம்மளால் ஆன என்ன முடியுமோ அதையெல்லாம் நம்ம செய்வோம். செய்து நம்முடைய சபையை ஆரோக்கியமுள்ள சபையாக மாற்றுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்மையும் நம்முடைய சபையை ஆரோக்கியமுள்ள சபையாக உயர்த்துவாராக. நம் ஜெபித்து நம்ம முடிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாக, உம்மாலே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் கூடியிருக்கிறோமே தகப்பனே. இந்த சபையை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறீரே. இதோ நாங்கள் கூடியிருக்கிற இந்த கூட்டமாகிய சபையை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஆரோக்கியமுள்ள சபையாக நீங்கள் மாற்றுங்க தகப்பனே. எந்தெந்த வகையிலெல்லாம் நாங்கள் குறைவுபட்டிருக்கிறோமோ அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீங்கள் அகற்றி போடுங்க. அகற்றி போட்டு நாங்கள் இன்னும் ஆரோக்கியமுள்ளவர்களாக மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகாத இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தாங்க தகப்பனே. அப்பா, சபையின் வளர்ச்சிக்காக எங்களால் ஆன அப்பா காரியங்களை நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. நாங்கள் சந்திக்கக்கூடியவர்களிடத்தில் உம்முடைய சத்திய வசனத்தை எடுத்து சொல்லி அவர்களை உம்முடைய ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய ஒரு கிருபையை தாங்க. இது ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசத்தை, ஆதி சபையில் இருந்த ஜனங்கள், அப்போஸ்தலருடைய
அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் எடுக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்களே, அதே போல் நாங்களும் உறுதியாய் தரித்திருந்து இப்படியாக நாங்கள் சபையை ஆரோக்கியமுள்ளதாக மாற்ற, இன்னும் சபை வளர்ச்சிக்காக நாங்கள் உழைக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கு இருக்கக்கூடிய சரீர பிரகாரமாக இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை எங்களுடைய சபை ஆரோக்கியமுள்ளதாக இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே, இது அவைகள் எல்லாம் செயல்படுத்துவதற்கு அப்போ எங்களுடைய சரீரம் ஆரோக்கியமுள்ளதாக முதலாவதாக இருக்கணும் தகப்பனே. எங்களுடைய சரீரம் ஆரோக்கியமுள்ளதாக இருந்தால்தான் அப்பா நாங்கள் இன்னும் சபைக்காக ஜனங்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் உழைக்க முடியும். அப்படியாக இங்கே இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்க. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனை சத்துவத்தை நீங்கள் கொடுத்து வழி நடத்துங்க தகப்பனே. கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்.